கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அளவிட முடியாத அன்பு இருந்தால்தான் ஒருவருக்காக உயிரையே கொடுக்க முடியும். அதுவும் பிரயோஜனத்துக்காக கொடுக்க வேண்டும். அது என் நேசரால் மட்டும்தான் முடியும். நம்மை மீட்க தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுவும் தேவகுமாரனாய் இருந்தவர் சாதாரண அடிமையின் களிமண்ணாய் மனுஷ ரூபத்தில் வந்தார். நம்மை மீட்க நம்மை போலவே வந்தார். நம்மோடு சகஜமாக பேசி நமக்கு நல்வழி காட்டி மனம் திரும்பபடி போதித்து எல்லாரையும் நல்வழி நடத்தி வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி மருத்துவரை எழுப்பி தண்ணீரை திராட்சரசமாக்கி 7 அப்பம் 5 அப்பம் இதையெல்லாம் கொண்டு நிறைய பேருக்கு போஷித்து இப்படி பல அற்புதங்களை செய்தார். அவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு அற்புதங்களை செய்து கணக்கிடாத எத்தனையோ வியாதிசர்களை சுத்தமாக்கினார். சாதாரண மனுஷனால் எப்படி முடியும்? தேவனாய் இருக்கவே முடித்தார், செய்தார். அவரை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள். அவர் நமக்காக வந்தார், நம்மை மீட்கவே வந்தார் தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் பாருங்க, தன் உயிரையை கொடுக்கும்படியாய் அவர் பூமிக்கு வந்து நம்மளை மீட்டெடுத்தார். சும்மா நாங்கள் சொல்லவில்லை, உண்மையே தான் சொல்லுகிறோம். வேத வசனம் சத்தியம் ஜீவனம் உள்ளது, அது பொய் சொல்லாது. இயேசு வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அவர் தேர்ந்தெடுத்த சிஷ்யர்கள் 12 பேர் எப்படி வாழ்ந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. காது உள்ளவன் கேட்க கடவன். அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர்கள். ஆமென். நன்றி.